Okay. Exercise 2.2 fractions and decimals la நம்ம last class la 4th sum வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்போ 5th sum பார்ப்போம். Question number 5. Find half of first one 24, second one 46. இதுல half என்ன, இதுல half என்னன்னு கண்டுபிடிங்க. half ofனா அதை multiply பண்ணணும். So அது எப்படி பண்ணிருக்காங்க பார்ப்போமா? half of 24 half multiply 24 அப்படியே cancel பண்ணுங்க. 2ல எப்ப 24 வரும்? 12 times. 1 2s are 2, 2 2s are 4. So 12 into 1, 12. இப்போ 24ல பாதி என்னது? half தானே, பாதி என்னது? 12. அப்புறம் அடுத்தது half of 46. அதே போல போடுங்க. half multiply 46. 2 வந்து 4 வந்து 2 times. 6 வந்து 3 times. So 23 into 1, 23. அப்போ 46ல half என்னது? 23. 23 plus 23 தான் 46. அதுக்கப்புறம் 2 by 3rd of 18. அப்போ 2 by 3 of 18 போட்டு 3 tablesல 18 போகும்ல 6 times போகும். அப்போ 6 into 2, 12. அப்போ 18ல வந்து 2 by 3 part என்னது? 12ன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது வந்து B sumல வந்து 2 by 3 of 27 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணும்? 2 by 3 multiply 27. 3 tablesல 27 வந்து 9 times. ஸோ 9 into 2, 18. 3 by 4 of 16 கண்டுபிடிக்கணும். அப்போ 3 by 4 multiply 16. 4 tablesல 16 வந்து 4 times. So 4 into 3, 12. அடுத்தது 3 by 4 of 36 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதே போல 3 by 4 போடுங்க. 36 போடுங்க. 4 tablesல 36 எப்போ வரும்? 9 times. So 9 into 3, 27. D sum என்ன கொடுத்துருக்காங்க? 4 by 5 of 20க்கும் 4 by 5 of 35க்கும் கேட்குறாங்க. ஸோ 4 by part of 20ல 4 by 5 part எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ 5 tablesல 20 வந்து 4 times. ஸோ 4 into 4, 16. 4 by 5 of 35க்கும் அதே போல தான். 4 by 5 multiply 35. 5 tablesல 7 times 35. ஸோ 4 into 7, 28. அடுத்தது question number 6. Multiply and express as a mixed fraction. Multiply பண்ணுங்க. அப்புறம் mixed fraction. Mixed fraction எப்படி இருக்கும் இல்லையா? Mixed fractionல ஆன்சரை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ A, B, C, D, E, F sum கொடுத்துருக்காங்க. 6 sum கொடுத்துருக்காங்க. பார்ப்போமா? 3 into 5, 1 by 5. முதல்ல மல்டிப்ளை பண்ணிப்போமா? 3 அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல இதை சரி பண்ணிக்கோங்க. 5 into 5, 25 plus 1, 26. 26 by 5. அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் 5 3 கேன்சல் ஆகாது இல்லையா? எப்படியும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 26, 78. 78 by 5 போட்டுட்டு என்ன பண்ணுங்க? டிவைட் பண்ணிக்கலாமா? 78 5ஆல் டிவைட் பண்ணா 5 times 15 வரும். அதுக்கப்புறமா வந்து 78ல 5 படிச்சுன்னா 28. 28ல வந்து 5 times 25 வரைக்கும் தான் போகும். ஸோ 28ல 25 படிச்சுன்னா மீதி 3 வருது. ஸோ 15, 3 by 5. ஓகேவா? அடுத்தது கொடுத்துக்கோங்க. 5 into 6, 3 by 4. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 6 into 4 plus 3, 27 by 4. அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 27 multiply 5 பண்ணீங்கன்னா 135 வரும். மல்டிப்ளை பண்ணி by 4 போட்டுக்கோங்க. இதை எடுத்து டிவைட் பண்ணுங்க. 135 4 டிவைட் பண்ணனா 12 வரைக்கும் 3 டைம்ஸ் போகும். அப்புறம் 13ல 12 போச்சுன்னா 1 வரும். 5 கீழே இருக்குங்க. அப்புறம் 3 டைம்ஸ் வரைக்கும் 12 தான் போகும். அதுக்கப்புறம் 15ல 12 போச்சுன்னா 3 வந்து மீதி வரும். ஸோ 33, 3 by 4. 33, 3 by 4. C sum பாருங்க. 7 into 2, 1 by 4. முதல்ல வந்து இதை 4 into 2, 8. 8 plus 1, 9 by 4. 9 by 4 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 7 into 9, 63. 7 9s are 63 by 4 எழுதிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அதனால 63யை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். 1 time 4, 6ல 4 போயிடுச்சுன்னா 2, 3 கீழே இருக்குங்க. 5 times வரைக்கும் தான் 20 போகும். ஸோ 23ல 20 போயிடுச்சுன்னா 3. ஸோ என்ன வரும்? 15, 3 by 4. அடுத்தது பாருங்க. 4 into 6, 1 by 3. So 6 multiply 3 plus 1, that is 19 by 3. அதுக்கப்புறமா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 multiply 19 பண்ணா 76 வருதா? 76 by 3 போட்டுக்கோங்க. 3 போட்டோன்னா அதை டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் காட்டலாமா? 76 3ஆல் டிவைட் பண்ணிட்டா 1 time 6 போகும். மீதி 7ல 6 போச்சுன்னா 1 வரும். இந்த 6 கீழே வரும். 5 times வந்து 15 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 16ல 15 போட்டா 1 வரும் இல்லையா? அப்போ 25, 1 by 3. அடுத்து பாருங்க. 3 1 by 4 multiply 6 வருது. இதை முதல்ல சரி பண்ணிப்போமா? 4ஆல 3யை மல்டிப்ளை பண்ணுங்க.
இந்த 1 ஆட் பண்ணிக்கோங்க. 4 into 3 plus 1, 13 by 4 into 6. இதுக்கு நம்ம ஏன் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணல, ஏன்னா இப்படியே கேன்சல் ஆகுது பாருங்க. 2 டேபிள்ஸ்ல இது 2 டைம்ஸ் எவ்வளோ சின்னது பண்ண முடியும், சின்னது பண்ணிக்கலாம் இல்லையா. இது 2 டைம்ஸ் போகும், இது வந்து 3 டைம்ஸ் போகும். 2 டேபிள்ஸ் 2 4 வந்து 2 2s are 4, 2 3s are 6 கேன்சல் ஆகுதா. இப்போ கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாமா. 13 into 3 போட்டுட்டு 2 கீழே போடுங்க. 13 into 3 39 வரும், இந்த 2 வரும். இப்போ நம்ம வந்து அந்த மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொண்டு வரலாமா. அப்புறம் 39 2 டிவைட் பண்ணிக்கிறேன். 1 டைம் 2, 3ல 2 போச்சுன்னா 1, 19 கீழே இருக்குங்க. 9 வரைக்கும் 18 போகும் 2ல இல்லையா. அதனால 19ல 18 போச்சு, 18 போயிடுச்சுன்னா 1 வரும். ஸோ 19 1 by 2, 19 1 by 2. அடுத்து 3 2 by 5 multiply by 8. முதல்ல இதை சரி பண்ணுவோமா. 5 into 3 15 plus 2 that is 17. 17 by 5 போட்டுப்போமா. இந்த 8 அப்படியே இருக்கும். இதை இப்படிலாம் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா, எதுவும் போகாது. அதனால மல்டிப்ளை தான் பண்ணும். ஸோ 17யும் 8யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 136 வரும். by 5 போட்டுக்கோங்க. 136க்கு 5 டிவைட் பண்ணா 2 times 10 வரும். 3 கீழே வரும், 6 வரும். 7 டைம்ஸ் வரைக்கும் 35 வரும். அப்போ 36ல 35 போச்சுன்னா 1 மீதி வரும். ஸோ 27 1 by 5. ஏன்னா மிக்சடில் தானே நம்ம வந்து ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி மிக்சர்ல எழுதி காட்டியாச்சு. 7th சம் அதே போலங்க. ஃபைண்ட் ஆஃப் ஆஃப் இதுக்கும் இதுக்கும் 5 by 8 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும். ஸோ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிப்போமா. ஆஃப் 2 3 by 4 என்ன அர்த்தம், மல்டிப்ளை 1 by 2 மல்டிப்ளை. இதை சரி பண்ணிப்போம். எப்படி பண்ணிருக்காங்க, 4 into 2 8, 8 plus 3 11, 11 by 4. அப்புறம் மல்டிப்ளை பண்றாங்க. 1 into 11 11, 4 into 2 8. ஓகேவா. இதை டிவைட் பண்ணிருக்காங்க 8ல. இப்போ இந்த 8 என்ன இருக்கும், 8 வந்து 1 டைம் தான் போகும். மீதி என்ன இருக்கும், 11ல 8 போச்சுன்னா 3 இருக்குமா, 3 மேல போட்டாங்களா. ஸோ 1 3 by 8, 1 3 by 8 டிவைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். டிவைட் பண்ணி மிக்ஸ்டு எழுதியிருக்காங்க. இப்போ half of 4 2 by 9 என்ன பண்ணியிருக்காங்க, half அப்படியே போட்டாங்க, மல்டிப்ளை போட்டாங்க. ஆஃப்னா என்ன எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை. ஸோ 9 into 4 plus 2 that is 38 by 9 வருது. இதை பாருங்க ஈஸியாக இப்படியே கேன்சல் ஆகுது. 2 டேபிள்ஸ்ல 38 19 டைம்ஸ் போகுது. 19 by 9. இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்க. 9 1s are 9, 9 2s are என்ன வரும், 18 வரைக்கும் வரும். அப்போ 9 2s are 18 வரும். மீதி 1 வருமா, 19ல 18 1 அந்த மீதி 1 மேல இருக்கு. இந்த 9 கீழே போட்டாச்சு. Question number 8. Vidya and Pratap went for a picnic. Their mother gave them a water bottle that contained 5 liters of water. Vidya consumed 2 by 5 of the water. Pratap consumed the remaining water. How much water did Vidya drink? What fraction of total quantity of water did Pratap drink? So, வித்யாவும் பிரதாப்பும் பிக்னிக் போறாங்க. அவங்க அம்மா வந்து 5 லிட்டர் தண்ணி பாட்டில், 5 லிட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்புறாங்க. அதுல 2 by 5 ஃபிராக்ஷன் எல்லாம் அவங்க வந்து வித்யா கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா குடிச்சிட்டாங்க. அப்போ 5 லிட்டர்ல இவங்க இவ்வளவு குடிச்சிட்டாங்கன்னா பிரதாப் எவ்வளவு குடிச்சிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க குடிச்சது வந்து லிட்டர்ல இல்ல, ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ இவங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் how much water did Vidya drink? ஸோ இதையும் நம்ம வந்து முதல்ல லிட்டருக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் இதுல வந்து எந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல எவ்வளவு குவான்டிட்டி பிரதாப் குடிச்சிருப்பாருன்றதையும் நம்ம இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் ஆன்சரை கவனமா கவனிங்க. வாட்டர் கன்சியூம் பை வித்யா வந்து 2 by 5 ஆஃப் 5 லிட்டர். ஸோ 5 லிட்டர்ல 2 by 5 அவங்க வந்து குடிச்சிருக்காங்கப்பா. எவ்வளோன்னு பார்ப்போமா. லிட்டர்ல 2 by 5 மல்டிப்ளை இந்த 5 லிட்டர், 5 கேன்சல் ஆயிடும். ஸோ 2 லிட்டர்ஸ் குடிச்சிருக்காங்க. அப்ப 5 லிட்டர்ல 2 லிட்டர் அவங்களே குடிச்சிட்டாங்களா, மீதி 3 லிட்டர் இருக்கு. ஓகேவா. 5 லிட்டர் மட்டும், அப்ப 3 லிட்டர் தான் என்ன பண்ணிருக்காங்க, யார் குடிச்சிருப்பா, பிரதாப் குடிச்சிருப்பாங்க இல்லையா. 5 லிட்டர்ல மீதி இருக்கலாம், ரிமைனிங் வாட்டர் வந்து யார் குடிச்சிட்டா, பிரதாப் குடிச்சிட்டாங்க. அப்ப 5ல இந்த லிட்டர்ல இவங்க ஃபிராக்ஷன்ல இருக்கிற லிட்டர்ல மாத்தி பார்த்தா 2 லிட்டர்ஸ் வந்து வித்யா குடிச்சிருந்தாங்கன்னா 5ல 2 போயிடுச்சு. 5ல 2 போயிடுச்சுன்னா 3 லிட்டர்ஸ் யார் கன்சியூம் பண்ணிருக்கா, யார் குடிச்சிருக்கா, பிரதாப் குடிச்சிட்டாங்க. என்ன ஃபிராக்ஷன் அப்ப அவங்களுக்கு எழுதுவீங்க, மொத்தம் 5 லிட்டர்ஸ், அதுல 3 லிட்டர்ஸ் வந்து பிரதாப் கன்சியூம் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பை பிரதாப் என்ன எழுதுவீங்க, 3 by 5 லிட்டர். ஓகேவா. இதோட 2.2 முடியுது. அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.